ஆம் ஆத்மி கட்சியை முழுமையாக அழித்துவிட வேண்டும் என்ற இலக்கை கொண்டு அமலாக்கத்துறை செயல்படுவதாக நீதிமன்றத்தில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவருடைய குற்றச்சாட்டிற்கு அமலாக்கத்துறை வழக்கறிஞர் கடும் எதிர்ப்பினையும் ஆற்றியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வாதத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் நிரஞ்சன். டெல்லி நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார், வாதத்தை முன்வைத்து வருகிறார். வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்காரு? ராதா, டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மேலும் 7 நாள் அவரை காவலில் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அமலாக்கத்துறை சார்பா முன்வச்சாங்க. அதுலயும் குறிப்பா என்னென்ன காரணங்கள், ஏன்னா இவர் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா பஞ்சாப்ல இவங்க அரசு தான் நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் பலருக்கும் நாங்கள் சம்மன் அனுப்பி இருக்கிறோம். சோ அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் தொடர்பு படுத்தி விசாரணை நடத்த வேண்டியது இருக்கு. அதனால எங்களுக்கு இன்னும் 7 நாள் அரவிந்த் கெஜ்ரிவாலை கூடுதலா காவலில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு அமலாக்கத்துறை சார்பில் வாதம் வச்சாங்க. பொதுவாக இந்த மாதிரியான முக்கியமான ஒரு வழக்குகள்ல புகார்தாரர் சார்பாகவும் சரி, எதிர்மனுதாரர் சார்பாகவும் சரி, வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைப்பாங்க. ஏஎஸ்ஜி ராஜு அவர்கள் அமலாக்கத்துறை சார்பா வாதங்களை முன் வச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் நிறைய மூத்த வழக்கறிஞர்கள் அவரை என்கேஜ் பண்ணியிருந்தாலும் கூட இன்னைக்கு அவரு தனிப்பட்ட முறையில், இப்ப நம்ம திரைப்படங்கள்ல பார்ப்போம், நாடகங்கள்ல பார்ப்போம், ஒரு குற்றவாளி அவரோட அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் கூண்டுல ஏறி தனது வாதங்களை தானே முன்வைக்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இது ஒரு புரிதலுக்காக சொல்றதுக்காக தான் இந்த உதாரணத்தை சொன்னது. அதே மாதிரி இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தனிப்பட்ட முறையில் அவரு தானா ஹிந்தியில இன்னைக்கு தனக்கான வாதங்களை அவர் முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுல நிறைய குற்றச்சாட்டுகளை அவர் முன் வச்சிருக்கிறாரு. அமலாக்கத்துறை ஆம் ஆத்மி கட்சியை அழிச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் அதே ஒரே ஒரு குறிக்கோளோட தான் அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. எனது அரஸ்டும் கூட அந்த மாதிரியான ஒரு சதித்திட்டம் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நான் ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறேன், என்னை கைது செய்யறதுக்கு எந்த விதமான போதிய தகுந்த ஆதாரங்களோ இல்ல முகாந்திரங்களோ இல்லாம அவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 4 பேர்கிட்ட இருந்து சாட்சியங்கள்கிட்ட இருந்து அவங்க பதிவு செஞ்சுட்டாங்க, சாட்சியங்களை பதிவு செஞ்சுட்டோம் அப்படின்றத மட்டும் சொல்லி ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் இவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எந்த நீதிமன்றமும் இதுக்கு முன்னாடி என்ன எந்த ஒரு வழக்கிலையும் குற்றவாளின்னு சொன்னதில்லை. இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு கிரிமினல் குற்றங்களையும் நான் ஈடுபட்டதற்கான பழைய ஹிஸ்டரி எதுவுமே இல்லை. அப்படி இருந்த பொழுதும் தன்னை கைது செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எனது அரசை இவங்க எப்படியாவது கலைச்சரணும்னு இவங்க முயற்சி செய்யறாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு. குறிப்பா இந்த வழக்குல குற்றச்சாட்டப்பட்டவர்களா இருந்து அப்புறமா அவங்க சாட்சியங்களா மாறி இருக்கிறாங்க. அப்படி மாறினவங்க என்ன காரணத்துக்காக மாறினாங்க அப்படின்னா, அமலாக்கத்துறை அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்திருக்கு, எனக்கு எதிராக என்னுடைய பெயரை சொல்லணும் அப்படின்னு அந்த சாட்சியங்களுக்கு நெருக்கடி கொடுத்ததன் அடிப்படையில தான் சிலர் என்னோட பேரை சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு யார் யாரெல்லாம் அந்த சாட்சியங்களோ அவங்க பெயரையும் நீதிமன்றத்தில் அவரு சுட்டிக்காட்டுறாரு. இதுக்கு அமலாக்கத்துறை கடுமையான எதிர்ப்பு சொல்றாங்க. ஏன்னா இப்படி ஒரு நேம் மென்ஷன் பண்ணி இப்படியான ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் பொழுது அந்த சாட்சியங்கள் மீண்டும் பிறல் சாட்சியங்களா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கோவா சட்டமன்ற தேர்தலில் அமலாக்கத்துறை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னன்னா, அந்த கோவா சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி பயன்படுத்திய பணம், தேர்தலுக்கான பணம் அத்தனையும் ஹவாலா மூலமா பெறப்பட்ட இந்த முறைகேடாக பெறப்பட்ட பணம் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. காரசாரமான வாதம் அப்படின்றது நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து வாதங்களும் போய்கிட்டு இருக்கிறாதா? தொடர்ந்து வாதங்கள் நடந்துட்டு இருக்கு. நீதிமன்றத்துடைய உத்தரவை தொடர்ந்து அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிரஞ்சன், தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.